ஸோ வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் வி2 பேர்ட்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ கைஸ், காக்டெயில் A to Z சீரிஸ் வீடியோ நம்பர் 2க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட்டா நம்ம போட்டிருந்த பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்கல, ஃபர்ஸ்ட் வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா, மறக்காம லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அப்படி கன்டினியூட்டியா சூப்பரா உங்களுக்கு வந்து கன்வே ஆகும் இந்த வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பந்தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்க மொபைலுக்கு ஃபாஸ்ட்டா வரும். ஸோ வாங்க மக்களே, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், நீங்க என்னதான் ஒரு காக்டெயில் வாங்குனாலுமே, அத எந்த பிளேஸ்ல மெயின்டெயின் பண்ணணும், எந்த பிளேஸ்ல வைக்கணும், எந்த பிளேஸ்ல வச்சா காக்டெயில்ஸுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு காக்டெயில்ஸ் ப்ரீட் ஆகணும்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட்டு அது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் தான். ஸோ இந்த பிளேஸ் விஷயம் வந்து நெறைய பேருக்கு தெரியல. ஸோ இஷ்டம் போல பிளேஸ்ல செட் பண்றாங்க அவங்க கேஜஸ. பார்க்கறதுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது. அதுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து செக்யூரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ற மாதிரி, அதுக்கும் சேஃப்டி குடுத்தா தான் கண்டிப்பா அதுவும் ப்ரீட் ஆகும். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி. ஸோ சேஃப்டிய பொறுத்தவரையில உங்க வீட்ல பெட்ஸ் வேற ஏதாவது டாக்ஸ் ஆர் கேட்டு அந்த மாதிரி பெட்ஸ் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கேஜஸ வந்து கேட் ஆர் டாக் வந்து கால் வைக்கிற மாதிரியே, இல்லன்னா அது ஆக்சஸ் பண்ற மாதிரியான பிளேஸ்ல தயவு செய்து வச்சிராதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, காக்டெயில பொறுத்தவரையில காக்டெயில் ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அத விட பெருசா நம்மள பார்க்கும்போதே அதுக்கு ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலா அத வந்து எதுவும் தொந்தரவு பண்ணாம சாப்பாடு வைக்கிறனால கொஞ்ச நாள்ல பழகிரும். பட் டாக்ஸ் அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் கேஜ வந்து அடிக்கும். இல்லன்னா கேட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாவே பயந்துரும். ஸோ அந்த பேர்ட் வந்து பயந்துடுச்சுனாலே உங்களுக்கே தெரியும். ப்ரீடிங் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்டின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பயம் இருக்கு. அதுக்கு வந்து இந்த இடத்துல சேஃப்டி இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து ப்ரீடிங்க்கான ஒரு ப்ராசஸே ஆரம்பிக்காது. ஸோ அந்த பயத்திலேயே வந்து கொஞ்சம் அ சாப்பிடாம ஆகும். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ப்ரீடிங் ரிசல்ட் வந்து கிடைக்கவே செய்யாது. ஸோ அதனால டாக்ஸ் ஆர் கேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து ஆக்சஸ் பண்ணாத மாதிரி கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். வெளிய வச்சீங்க அப்படின்னா, அவுட்டோர்ல நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா, சேஃப்டியா பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, வெளிய வச்சீங்கன்னா, காக்கா இருக்கு. அதுக்கப்புறம் பருந்தெல்லாம் வந்து கூட அட்டாக் பண்ற சிச்சுவேஷன்ஸ்லாம் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, காக்கா வந்து கண்டிப்பா வந்து காக்டெயில்ஸ் நம்ம ஃபேர்ம்லயே அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்து என்ன ஆச்சுன்னா, வெளிய கேஜஸ் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இந்த அளவுக்கு பெருசாலாம் நம்ம பண்ணல. ஸோ வெளிய வந்து கேஜஸ் வச்சிருந்தோம். ஸோ வெளிய வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம காக்டெயில்ஸ் வந்து வெளிய வந்து நெயில் வச்சுட்டுருக்கோம். அந்த கைய புடிச்சிட்டுருக்கோம் அந்த கேஜ்ல. ஸோ இந்த காக்கா என்ன பண்ணும், டக்குனு வந்து கால இது பண்ணிட்டு போயிரும். ஸோ அப்போ வந்து ரத்தம் ப்ளீடிங் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான நெயில் கட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எலி தொல்ல. இந்த எலி தொல்ல தாங்க முடியாது. ஸோ எலினாலேயே வந்து நம்ம ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்ட்ஸ் வந்து குட்டி, அதாவது பெருசா ரொம்ப அளவுக்கு அட்டாக் பண்ணதில்ல. நீங்க சிக்ஸ் வந்துட்டு அப்டின்னா, கண்டிப்பா சிக்ஸ தூக்கிட்டு போயிரும். அதுக்கு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மாரி தான். நம்ம ஃபேமிலியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அ சிக்ஸ் எல்லாம் காணாம போயிருக்கு. அதனால தான் நாங்க யோசித்தோம், இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா காக்டெயில் வந்து இதாகவே செய்யாது. கண்டிப்பா வந்து ப்ரீட் பண்ணாது. ஏன் அப்டின்னா, அதுக்கு கண்டிப்பா பயம் வரும். சிக்ஸ காணாது. திடீர்னு ரத்தமா கிடக்கும். எப்பா என்ன பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் முடிவெடுத்து இந்த மாரி ஷெட் போட்டோம் நாங்க சேஃப்டியா. ஸோ இந்த மாதிரி வெளிய இருக்கும்போது எலி தொல்ல, இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து வெளிய வைக்காதீங்க. அ மெஸ், அதாவது நீங்க பட்டர்ஃப்ளை மெஸ் ஏதாவது இது பண்ணி வெளிய சேஃப்டியா வச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. பட் ஓப்பன் ஏரியால வச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஸ்னேக்ஸ் கூட வரலாம். ஸ்னேக்ஸ் கூட வந்திருக்கு. எங்க ஃபார்முக்கு வந்திருக்கு. ஒன் டைம் கீழ இருக்கும்போது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டியா இருக்கு, பிரச்சனை இல்ல. அவுட்டோர்ல யார் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டை மாடிலலாம் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து ஷெட் மாதிரி லைட்டா ஃப்ரண்ட்ல போட்டு கொஞ்சம் சேஃப்டிக்கு இது பண்ணி மெஸ் ஏதாவது வச்சு போட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வந்து அவுட்டோர்ல வச்சீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் தான். டாகு, கேட்டு, கிளைமேட்டு எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து ரொம்ப அவுட்டோர்ல வைக்காம, கொஞ்சம் சன் ஷேட்ல வெளிய வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்டின்னா, நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், பெரிய கேஜா ரெடி பண்ணுங்க.
ஓகேவா? ஒரு 3 இன்டூ அதாவது 3 அடிக்கு 6 அடி அந்த மாதிரி ஒரு 6 அடிக்கு 3 அடி அந்த மாரி பெரிய கேஜ் ரெடி பண்ணீங்க என்ன ஆகும்னா, ஸோ பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கும். கிளைமேட்டும் கொஞ்சம் தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ நெறைய ஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா, ஸ்டிக்ஸ்ல மோஸ்ட்லி இருக்கும். இந்த கேஜஸ் இதுல இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் அட்டாக்ஸ் கம்மியாகும். ஸோ சேஃப்டியா டோர்ஸ்லாம் மேக் பண்ணீங்கன்னா, ஸ்னேக் உள்ள போகாது. ஸோ எலியுமே உள்ள போயிடாது. ஸோ அந்த மாதிரி வெளிய பண்ணணும். எனக்கு வெளிய வச்சு தான் அத வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய கேஜஸ் சைஸ் குடுத்து பண்ணீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போறது கிளைமேட்டு. கிளைமேட்ட பொறுத்தவரையில வெளிய வச்சீங்கன்னா, பயங்கர காத்து. நைட்டெல்லாம் செம்ம காத்தாகும். நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல பிஞ்ச ஸ்டார்ட் பண்ணும்போது, நல்லா காத்தடிச்சு, அந்த டைம் எனக்கு தெரியாது பேர்ட்ஸ் எப்படி இது பண்ணணும்னு. சடனா வந்து அதோட ஃபுல் பாடியோட ஹீட் எல்லாமே போயி, ஃபுல்லாவே இறந்துடுச்சு. ஒரு 1 வீக்லயே வந்து எல்லா சிக்ஸுமே அதாவது எல்லா பிஞ்சஸுமே இறந்து போயிடுச்சு. ஸோ காக்டெயில் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். நல்லபடியா பெரிய கேஜஸ்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல கேஜஸ் ரெடி பண்ணி, சுத்தி கவர் பண்ணி எடுத்து, காத்து ரொம்ப உள்ள தாக்காத மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஸோ என்னதான் இருந்தாலுமே, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி டாக் எதுவுமே ஆக்சஸ் பண்ணாத மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சன்லைட். சன்லைட் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் பேர்ட்ஸுக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரே நெறைய பேர் தப்பு பண்றீங்க. நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, சன்லைட்டே படாத மாதிரி நான் வந்து உள்ள தான் வச்சிருக்கிறேன். பல்ப் வச்சிருக்கிறேன். என்னதான் நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ரே அதாவது என்னதோ யூவி ரே அந்த மாதிரியான பல்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னதான் வச்சாலும் நேச்சுரலா கிடைக்கிற லைட்ஸ் வந்து அதுக்கு அதோட பவர் மாதிரி எதுவுமே கிடைக்காது. ஆர்ட்டிஃபிஷியலா வராது. ஸோ சன்லைட்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால உங்க பேர்ட்ஸ வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் 1 ஹவராவது உங்க கேஜஸ்ல டைரக்ட்டா இல்லாட்டாலும் அந்த சன்லைட் வெளிச்சமாவது படுற மாரி தயவுசெய்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இத வந்து நெறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. கேஜஸ் வந்து தரையில வச்சிருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, ரூம் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது, சடனா அந்த வந்து கீழ வச்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த ஃப்ளோரோட ஃபுல் ஹீட்டா இருந்தாலும் சரி, கோல்டா இருந்தாலும் சரி, டக்குனு அந்த கேஜுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அதனால என்ன பொறுத்தவரை நான் எந்த அளவுக்கு வச்சிருப்பேன் அப்டின்னா, நம்ம வந்து ஓரளவுக்காவது நீங்க வந்து கீழ டைல்ஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். டக்குன்னு கோல்டு இல்லன்னா மார்பனேட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா, டக்குனு கோல்டு அஃபெக்ட் ஆகும். சிமெண்ட் தரைக்கு மோஸ்ட்லி எனக்கு இப்போதைக்கு ஆகல. ஸோ, அதனால நான் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க முட்டி அளவுக்காவது ஹைட் வச்சு கேஜஸ ரெடி பண்ண பாருங்க. இல்லன்னா ஒரு ஒரு 1/2 அடியாவது உங்க ஃப்ளோர் கீழ இருந்து 1/2 அடியாவது விட்டுட்டு அடுத்து உங்க கேஜஸ் வச்சுக்கோங்க. டைரக்ட்டா கீழ வைக்காதீங்க உங்க கேஜஸ. அது வந்து இந்த கோல்ட் அஃபெக்ட் ஆகுறதுக்கு உங்க பேர்ட்ஸ் வந்து டக்குனு வந்து ஒரு கிளைமேட் டிசீஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ, அந்த ஒரு தப்ப பண்ணாம இருங்க. சரியா? ஸோ, நான் சொன்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு சூப்பரான பிளேஸ்ல சேஃப்டியா இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சேஃபா இருந்தா கண்டிப்பா உங்க பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங்க ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, நம்ம சேனல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க மக்களே. ஸோ, இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் 3ல அதாவது வீடியோ 3 ஏ டூ இசட் வீடியோ 3ல மீட் பண்றேன். ஸோ, அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான் பி டூ பேர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பை பை. சி யூ மக்களே. With